ஜனநாயகன் சென்சார் பற்றி நடிகரும் தயாரிப்பாளருமான விஷாலிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவரும், ஒருவர் மட்டும் குரல் கொடுப்பது முக்கியம் இல்ல, எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கணும். தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் 519 பேர் இருக்காங்க. அவர்கள் அனைவரும் சேர்ந்து போய் சென்சார் போடலன்னா எப்படி இருக்கும்? நீதிமன்றம் இருக்கும்போது நாங்கள் தலையிட முடியாது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர்கள் சங்கத்திடம் வந்திருந்தா ஏதாவது நடந்திருக்கும். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நாங்கள் எப்படி பேச முடியும்? 7 கோடிக்கும் அதிகமான மக்கள் பார்க்கும் திரைப்படத்தை சென்சார் போடல 4 அல்லது 5 பேர் சேர்ந்து பார்த்து இத்தனை இடத்துல இங்கே கத்தரி போடணும், என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாதுன்னு முடிவு செய்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இருந்தாலும் அது விதிமுறை. அதனால் விதிமுறைக்கேற்ப நம்ம நடந்துக்கணும். விஷாலின் இந்த கருத்துக்கு மக்கள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சென்சார் போல 4லேருந்து 5 பேர் படம் பார்த்து சான்று கொடுப்பதை விஷால் ஏற்க மாட்டாராம். அப்படின்னா தமிழகத்தில் 7 கோடி மக்களுக்கு ஒரு முதல்வர் போதாது, ஒரு மாவட்டத்திற்கு 2 முதல்வர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்வார் போல. காலங்காலமாக சென்சார் போல் இருக்கு. தற்போது ஒரு படத்திற்கு சான்று கிடைப்பதில் சிக்கல் என்றதும் அந்த அமைப்பை குறை சொல்வது சரியில்லை. மேலும் ஜனநாயகன் படத்திற்காக அதன் ஹீரோவான விஜய் முதலில் குரல் கொடுக்கணும். முதல்வராக ஆசைப்படும் விஜய் முதலில் தன் படத்தை ரிலீஸ் செய்ய குரல் கொடுத்தால் நல்லது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.